தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. வாய்ஸ் ஆஃப் இன்னர் லைட் வள்ளலார். வாய்ஸ் ஆஃப் இன்னர் லைட் வள்ளலார். என்னால் நீங்கள் நன்மை அடையப் போவது சத்தியம். எனதுரிமை ஆன்ம சகோதரர்களே, அகம் அறிவீர், அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம். வம்மின் இங்கே வம்மின் இங்கே என்று உங்களை இத்தருணம் அவசியமறிந்து அவசரமாக கூவி கூவி அழைக்கின்றேன். இன்னும் நீங்கள் அக உண்மையை அறியாது மெய்யகத்தை விட்டுவிட்டு அறியாமை இருளில் பொய்யான புலையகத்தையே தனது உருவம் என்று எண்ணி வீண்காலம் கழித்து கொண்டு ஏமாந்திருக்கின்றீர்கள். மரணம் என்கின்ற கொடிய பாவி எந்த நொடியிலும் வருமே. என்ன செய்யப் போகிறீர்கள்? மனித குலத்திற்கு மரணமில்லா பெருவாழ்வாகிய நித்திய அக அருள்நிலை இயற்கையுண்மை ஆன்மானுபவ ஆனந்த வாழ்வு தரவே நம் ஒவ்வொருவரின் சிறநெடு சிற்றம்பலமாகிய சத்திய ஞான சபையிலே தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஆண்டவர் எழுந்தருளியுள்ளார். பற்றிய பற்றனைத்தினையும் பற்றற விட்டு விரைந்து விரைந்து வந்து இங்கே அருள் அம்பலத்தில் நம் தந்தையாரோடு உண்மையாக சேர்ந்து கொள்ளுங்கள். அம்பலத்தில்தான் நம் ஒவ்வொருவரின் உண்மையான என்றும் அழியாத நித்திய அகவடிவம் உள்ளது. எனவே இங்குள்ள யாதொன்றையும் நீங்கள் பொருளாக கொள்ளாதீர்கள். இப்பிறப்பிலேயே அழியாத நித்திய வாழ்வு பெற வேண்டும். ஆதலால் அகம் நிலைத்தல் முதற் செயல் ஆகும். இதற்கு முன் 2½ நாழிகை என்னும் சாதனமும் பின் அகமிருந்த வண்ணம் அனகமாக வாழ்வதற்கு பின் 2½ நாழிகை என்னும் சாதனம் குறித்தும் சொல்லியிருக்கின்றேன். இது என் வார்த்தை அல்ல, திருச்சிற்றம்பல தந்தையாரின் திருவார்த்தையாகும். பொய்யுலகில் அனித்திய மாயா புலன்பத்தில் மூழ்கி பின்னர் நோய் நொடிகளும் துன்பங்களும் சோதனை வேதனை பயங்கவலைகளாலும் பெரும் அபத்தையுற்று வீணில் அழிந்து போகாதீர்கள். பழைய ஆன்ம உரிமையால் உங்கள் மீது கொண்ட பேரிரக்கத்தால் என்னை போன்று நீங்கள் அனைவரும் அழியாத அருட்பேரெல்லாம் பெற்று என்றும் அழியாத அருட்பேரின்ப வாழ்வில் திகழ வேண்டும் என்ற ஆசையால் உங்களுக்கு இதை வாய்ப்பறையார்க்கின்றேன். ஓம் ராமலிங்காய நம. நன்றி. தயாநிதி சுவாமி சரவணானந்தா.